விடுதலை பயணம் அதிகாரம் 17. பாறையிலிருந்து தண்ணீர். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் ரபிதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினார்கள். மக்களுக்கு குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி, குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீ எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டார்கள். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்மேல் கல் எறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் ஆற்றை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்களுக்கு குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடத்தை மாசா என்றும் மெரிபா என்றும் மோசே பெயரிட்டு அழைத்தார். அமலேக்கியரோடு போர். பின்னர் அமலேக்கியர் ரபிதீமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றார்கள். மோசே தம் கையை உயர்த்தியிருந்த போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவருடைய கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவருடைய கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவருடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்து விடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார். மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயரிட்டார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறைதோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று அவர் உரைத்தார். விடுதலை பயணம் அதிகாரம் 18. இத்திரோ மோசே சந்திப்பு. மிதியானின் அர்ச்சகரும் மோசேயின் மாமனருமாகிய இத்திரோ என்பவர் கடவுள் மோசேக்கும் அவரது மக்களாகிய இஸ்ரேலருக்கும் செய்த அனைத்தையும், ஆண்டவர் இஸ்ரேலை எகிப்தினின்று வெளியேற செய்ததையும் கேள்வியுற்றார். மோசே முன்பு அனுப்பி வைத்திருந்த அவர் மனைவி சிப்போராவையும் 2 புதல்வர்களையும் அவர் மாமனராகிய இத்திரோ அழைத்து கொண்டு வந்தார். வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்ற பொருளில் ஒருவனுக்கு கெர்சோம் என்று மோசே பெயரிட்டிருந்தார். என்னை பார்வோனின் வாளினின்று காப்பாற்றிய என் மூதாதையரின் கடவுளே என் துணை என்ற பொருளில் எலியேசர் என்று மற்றவனுக்கு பெயரிட்டிருந்தார். பாலை நிலத்தில் கடவுளின் மலை அருகில் மோசே பாளையம் இறங்கியிருக்க அவருடைய மாமனராகிய இத்திரோ மோசேயின் புதல்வரோடும் மனைவியோடும் அவரிடம் வந்தார். உன் மாமன் இத்திரோ என்னும் நான் உம் மனைவியோடும் 2 மைந்தரோடும் வந்திருக்கிறேன் என மோசேக்கு சொல்லி அனுப்பினார். மோசேயும்
தம் மாமனாரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தார். அவர் முன் தாழ்ந்து பணிந்தார். அவரை முத்தமிட்டார். இருவரும் ஒருவரிடம் நலம் விசாரித்து கொண்டு பாளையத்தில் புகுந்தனர். இஸ்ரேலை முன்னிட்டு ஆண்டவர் பார்வோனுக்கும் எகிப்திற்கும் செய்தது அனைத்தையும் பற்றி, வழியில் தங்களுக்கு நேரிட்ட எல்லா தொல்லைகளை பற்றியும், ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசே தம் மாமனாருக்கு விவரித்து சொன்னார். இஸ்ரேலை எகிப்தின் பிடியினின்று விடுவிக்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை குறித்தும் இத்திரோ அகமகிழ்ந்தார். அப்போது இத்திரோ, ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. அவரே எகிப்தியர் பிடியினின்றும் பார்வோனின் பிடியினின்றும் உங்களை விடுவித்தவர். ஆண்டவரே அனைத்து தெய்வங்களையும் விட உயர்ந்தவர் என இப்போது உணர்ந்து கொண்டேன். ஏனெனில் அவரே ஆணவ செயல் புரிந்த எகிப்தியர் பிடியினின்று மக்களை விடுவித்தவர் என்றுரைத்தார். மோசேயின் மாமனராகிய இத்திரோ கடவுளுக்கு எரிபலியையும் பலிகளையும் செலுத்தினார். ஆரோனும் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களும் மோசேயின் மாமனாருடன் கடவுள் திருமுன் உணவருந்த சென்றார்கள். தலைவர்கள் நியமனம். மறுநாள் மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார். காலை முதல் மாலை வரை மக்கள் மோசேயை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். மோசே மக்களுக்கு செய்து கொண்டிருந்ததை எல்லாம் அவருடைய மாமனார் கவனித்தார். நீர் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன? நீர் மட்டும் அமர்ந்திருப்பதும் மக்கள் எல்லாம் காலை முதல் மாலை வரை உம்மை சுற்றி நின்று கொண்டிருப்பதும் எதற்கு என்று அவர் கேட்டார். மோசே தம் மாமனாரை நோக்கி, கடவுளின் தீர்ப்பை நாடும் மக்கள் என்னிடமே வருகின்றார்கள். அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்படும் போது என்னிடம் வர, ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நடு நின்று நானும் நீதி வழங்குகிறேன். கடவுளுடைய நியமங்களையும் அவருடைய சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார். மோசேயின் மாமனார் அவரை நோக்கி, நீர் செயல்படும் முறை சரி என்று. நீரும் உம்மோடு உள்ள இந்த மக்களும் களைத்து போவீர்கள். இதை உம்மால் தாங்க முடியாது. தனி ஆளாக இப்பணியை உம்மால் செய்யவியலாது. இப்போது நான் சொல்வதை கேளும். உமக்கோர் அறிவுரை கூறுகிறேன். கடவுள் உம்மோடு இருப்பாராக. கடவுளின் திருமுன் நீர் மக்களின் பதிலாட்களாக இருந்து அவர்கள் விவகாரங்களை கடவுளிடம் எடுத்து செல்வீர். நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர். அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர். மேலும் மக்கள் அனைவருள்ளும் திறமையும் இறை அச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளர்களை கண்டுபிடியும். அவர்களை 1000 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர். அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும். முக்கிய காரியங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும். ஆக உமக்கும் சுமை குறையும். அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பார்கள். கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பளுவை தாங்க இயலும். இம்மக்கள் அனைவரும் தத்தமிடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார். மோசே தம் மாமனாரின் சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். மோசே இஸ்ரேலர் அனைவருள்ளும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் 1000 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர்களை நியமித்தார். அவர்களும் மக்களுக்கு எப்போதும் நீதி வழங்கி வந்தார்கள். சிக்கலான காரியங்களை மோசேயிடம் கொண்டு சென்றார்கள். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கினார்கள். மோசே தம் மாமனாரை வழியனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பி சென்றார். விடுதலை பயணம். அதிகாரம் 19. சீனாய் மலையருகில் இஸ்ரேலர். எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தார்கள். ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினார்கள். அங்கே மலைக்கு எதிராக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து, யாக்கோப்பின் குடும்பத்தாராகிய இஸ்ரேல் மக்களுக்கு
நீ சொல்ல வேண்டியதும் அறிவிக்க வேண்டியதும் இதுவே. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர். மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படி என்றென்றும் உன்னை நம்பும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து. அவர்கள் தங்கள் துணிகளை துவைத்து கொள்ளட்டும். இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார். மக்களை சுற்றி எல்லைகளை வரையறுத்து கொடு. உங்களில் எவரும் மலை மேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை கூட தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள். மலையை தொடுபவர் எவரானாலும் கொல்லப்படுவது உறுதி. அத்தகையவரை யாரும் கையால் தொடாமல் கல்லால் எறிந்தோ அம்பால் எய்தோ கொள்ள வேண்டும். அப்படி தொடுவது கால்நடையாய் இருப்பினும் சரி, மனிதராய் இருப்பினும் சரி, சாக வேண்டும் என அவர்களுக்கு சொல். எக்காலம் முழங்குகையில் குறிப்பிட்டவர்கள் மலை மேல் ஏறி வரட்டும் என்றார். மோசே மலையை விட்டு இறங்கி மக்களிடம் சென்றார். மக்களை தூய்மைப்படுத்தினார். அவர்களும் தங்கள் துணிகளை துவைத்து கொண்டார்கள். அவர் மக்களை நோக்கி, 3ஆம் நாளுக்காக தயாராக இருங்கள். எந்த பெண்ணையும் தொடாதிருங்கள் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது. மின்னல் வெட்டியது. மலைமேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது. எக்கால பேரொளி எழுந்தது. இதனால் பாளையத்திலிருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவரச் செய்தார். அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகை சூழ்ந்திருந்தது. ஏனெனில் ஆண்டவர் மலை மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சுளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் வரவர எழும்பி மிகுதியாயிற்று. மோசே பேசியபோது கடவுள் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இறங்கி செல். மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய். அவ்வாறே ஆண்டவரை அணுகி செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும். இல்லையெனில் ஆண்டவர் அவர்களையும் அழித்தொழிப்பார் என்று சொன்னார். மோசே ஆண்டவரிடம், சீனாய் மலை மேல் மக்கள் ஏறி வரமாட்டார்கள். ஏனெனில் மலைக்கு எல்லை அமைத்து அதை புனிதப்படுத்து என்று கூறி நீர் எங்களை எச்சரித்துள்ளீர் என்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீ கீழே இறங்கி சென்று ஆரோனுடன் மேலேறி வா. குருக்களும் மக்களும் ஆண்டவரிடம் வரவேண்டி எல்லையை மீற வேண்டாம். இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்றார். மோசே கீழே இறங்கி மக்களிடம் இதை கூறினார். விடுதலை பயணம் அதிகாரம் 20. 10 கட்டளைகள். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் பூமிக்கடியே நீர்த்திரளிலும் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவற்றை வழிபடவோ
அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைப்பிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்கு உரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. மக்களின் அச்சம். மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்கால முழக்கத்தையும் புகையும் மலையையும் கண்டனர். கண்டு மக்கள் நடுநடுங்கி தொலைவில் நின்று கொண்டு மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். ஆனால் கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம், ஏனெனில் நாங்கள் மடிந்து போவோம் என்றார்கள். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள். கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். மக்கள் தொலைவில் நின்று கொண்டிருக்க மோசே கடவுள் இருந்த காரிருளை அணுகினார். பலிபீடத்தை பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு உரைத்தார். இவ்வாறு நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல். நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள். எனக்கு இணையாக வைக்க வெள்ளியால் ஆன தெய்வங்களையும் பொன்னால் ஆன தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரி பலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்களில் எல்லாம் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். எனக்காக கல்லினால் பீடம் அமைத்தால் செதுக்கிய கற்கள் கொண்டு அதை கட்ட வேண்டாம். ஏனெனில் உனது உளி அதன் மேல் பட்டால் நீ அதனை தீட்டுப்படுத்துவாய். உன் திறந்த மேனி என் பீடத்தின் மேல் தெரிந்து விடாதிருக்க படிகள் வழியாய் அதன் மேல் ஏறி செல்ல வேண்டாம்.